ஃப்ரைடே காலையில் 4:30 மணிக்கு எங்களுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு பாப்பாவும் நானும் குளிச்சுட்டு வாசலில் கொண்டாந்து போட்டுட்டு எப்படி கோவமாக உட்காந்துருக்கு. அப்பா வேற அப்புறம் தூங்கி வந்துருச்சு வந்துட்டுருக்காரு. என்னதுப்பா இது? என்ன பூச்சி? நத்தை வந்துருக்கு பாரு பாப்பா, இங்கே பாரு நத்தை. இப்படி போட்டுருங்க. இப்படி ஏன் அங்கே வேசி போட்டால் திரும்பி இங்கே தான் வரும். பாருங்க வந்துட்டாங்க. வந்துட்டு நீங்கள் அவனை பார்க்காம வந்துட்டீங்க. அங்கே ஏன் பாப்பா? வந்துட்டு பார்க்காம வந்துட்டீங்களே. இருங்க, ஃபஸ்ட்டு போய் பால் குடிச்சிட்டு வரேன். அப்பா எந்திரிச்சு மறுபடியும் தூங்கிட்டாங்க. என்ன என்ன அப்படியே மூந்து பார்க்குற? பால் தான் அது. ஐயோ, இங்கேருந்து அங்கே வருமா? காலையில் என்ன அப்பா கிட்ட இதே என்ன கேளு. இப்பதானே எந்திரிச்சு வந்தாரு. அப்பா அங்க தூங்கி விழுந்துட்டு இருக்கிறாரு. நீங்க கூப்பிட்டு இருக்கிற. என்ன நடக்குதுங்க? என்ன இப்படி? ஏன் பாப்பா? என்ன இரு, நான் எடுத்து தரேன். இரு, நான் எடுத்து சாப்பாடு வேணுமா? அதுல எல்லாம் இருக்கு பாப்பா. அந்த பாக்ஸ் வேணும்ப்பா. ஸ்பீக்கரு எவ்வளோ வேலை. காலையில் சவுண்டு பாக்ஸ் எல்லாமே தண்ணி வந்துருச்சு. காலையில் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை. ஃபிஷ் டேங்க் தண்ணி அப்படியே மேலே இருந்து வந்து வலிஞ்சு கீழே வந்துருச்சு. ஃபுல்லாக வந்துருச்சு. தண்ணி நிறைய வந்துருச்சு. திங்குமா, இங்கே என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியறதில்ல. இந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்தால் நீ வந்து சொல்கிறது இல்லையா? ஏன் பாப்பா கிளி? பாப்பா கிளி, இங்கி பாப்பா கூடவே கொஞ்சம் நேரம் டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்களா என்னுடைய ஃப்ரைடே இன்றைக்கி. எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணணும்னு தோணும். விளக்கேற்றி வச்சுட்டு மாதாக்கு விளக்கேற்றி வச்சுட்டு என்னுடைய ரெகுலர் வேலை தான் இது. எப்போவுமே நான் பண்ணுறது தான். அதனால் காலையில் என்னுடைய வேலையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தா பாருங்கள், எங்கே நின்று எப்படி பார்த்துட்ருக்காங்க. எத்தனை மணிக்கு அவங்க அப்பா எந்திரிச்சாலுமே அப்போவே வாக்கிங் போகணுன்ற மாதிரியே தான் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நின்று உள்ளவும் வரல, வெளியவும் போகலை. அங்கேயே நின்று
அவரு கூப்பிட்டுட்டே இருந்தார், வா பாப்பா உள்ள, வா பாப்பா உள்ளன்னா அவங்க வரவே இல்லை. அங்கேயே நின்றுட்டு, நீ வா வெளியே சீக்கிரமாக வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு இருந்தாங்க. நானும் வாமா ஏன் இந்நேரம் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன். அப்பவும் கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் வாங்க, எந்திரிச்சிட்டிங்க தானே, சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு, நம்ம வாக்கிங் போகலாம். எத்தனை மணினா என்ன, இது வெளிச்சம் வரலைனாலும் பரவாயில்ல, வாக்கிங் போயே ஆகணுன்ற மாதிரியே வெளியே நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அவரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாரு, வரவே இல்லை. அங்கேயே நின்றுட்டாங்க பாருங்கள், எப்படி நின்று பார்த்துட்ருக்குறாங்கன்னு. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? எப்போ எத்தனை மணிக்கு அவர் எந்திரிச்சாலும் 4 மணியாக இருந்தாலும் சரி, 4:30 இருந்தாலும் சரி, வாக்கிங் போயே ஆகணுன்ற மாதிரியே நின்று கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், பனி வேற விழுகுது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறமா நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது? எங்களுடைய காலை பொழுது அழகாகவும் சந்தோஷமாகவும் ஆரம்பமாகிடுச்சு. ஒரு கப் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசிகிட்டு உட்காந்துருந்தோம். அப்படியே வாசல்லையே உட்காந்து பிங்கி பாப்பா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.